தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். ஆனந்த கீதங்கள் பாடிடுங்கள், ஆண்டவர் இயேசுவை உயர்த்திடுங்கள். இயேசு நல்லவர், பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரவர், அவர் இரக்கங்கள் காலையோர் புதியவைகள். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரவர், அவர் இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகள். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பில் பெருத்தோரவர். மனதுருக்கம் நிறைந்தோரவர், மன்னிப்பில் பெருத்தோரவர். கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை வைப்போம் பாக்கியவான். உலகெங்கும் சென்றிடுங்கள், ஊரெல்லாம் சொல்லிடுங்கள். உலகெங்கும் சென்றிடுங்கள், ஊரெல்லாம் சொல்லிடுங்கள். கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். சாத்தானை சிலுவையின் மீது ஜெயித்தாரவர், சாமியின் போர் முற்றுமாய் முடித்தாரவர். சாத்தானை சிலுவையின் மீது ஜெயித்தாரவர், சாமியின் போர் முற்றுமாய் முடித்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க இறந்தாரவர். பாதாள வல்லமைகள் பரிகரிக்க இறந்தாரவர். கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள், கர்த்தர் நல்லவர் என்று பாறை சாற்றுங்கள். இயேசு நல்லவர், பாட்டு பாடுங்கள், என்றும் நல்லவர், தாளம் போடுங்கள். 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 ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் யாராவது ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள்
இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான அந்த செழிப்பான வாழ்க்கையை தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஆனால் அநேகர் ஏன் இப்படிப்பட்ட வெற்றியான ஆசீர்வாதமான செழிப்பான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா, அவர்களால் விசுவாசிக்க முடியல. விசுவாசம் தான் முக்கியமான விஷயமே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விசுவாசம் பாருங்கள், வேதம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று. விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாக இருக்க கூடாத காரியம் என்று சொல்கிறார். ஏன்னால் தேவன் உண்டென்றும் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறவர் என்றும் அவரை விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த விசுவாசத்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில் உடையவர்களாம் இருக்கும்போது ஒவ்வொரு காரியங்களையும் நாம் வெற்றியாக பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். ஆனால் அநேகர் ஏன் விசுவாசிக்க முடியல அப்படின்னா பாருங்கள், வேதம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். இப்போ விசுவாசம் எப்படி வருதுன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்குறதுனால தான் வருது. ஏன் ஞாயிற்றுக்கிழமைக்கு வர்றோம்? ஆண்டோடைய வார்த்தை கேட்குறது தான். காசு பணத்தெல்லாம் செலவழித்து பெட்ரோலை போட்டு எவ்வளோ தொலைலேருந்து நீங்கள் வர்றீங்க? ஏன்னா இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு தான் வர்றோம். ஏன் தேவனுடைய வார்த்தையை கேட்குறோன்னா, ஒன்று விசுவாசம் வரணும், அதே போல் அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அநேகருக்கு ஏன் விசுவாசம், தேவனுடைய வார்த்தையை கேட்டும் கூட சிலருக்கு ஏன் கொஞ்சம் விசுவாசிக்க முடியாத நிலைமையில் இருக்காங்கன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் கர்த்தர் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பில் கொஞ்சம் பிரச்சனை. கர்த்தர் மேலே வைத்திருக்க வேதம் சொல்லுது, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவையில் அன்பே பெரியது, தேவ அன்பே பெரியதுன்றார். இப்போ விசுவாசம், நம்பிக்கை இதெல்லாம் ஓகே இல்லையா, அதெல்லாம் சரி. ஆனால் தேவ அன்புன்றது பாருங்கள், அநேகருக்குள்ள என்னென்னா சில காரணங்களை இதுதான் தேவ அன்பு அப்படின்னு அநேகர் சொல்கிறாங்க. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது நாம் ஒரு பகுதிக்கு போவோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம், எல்லாரும் அப்படியே பைபிள் எடுத்துங்க. அங்கே 7ஆம் வசனமும் 8ஆம் வசனத்துக்கு போவோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவரும் தேவனால் பிறந்தவரை அறிந்திருக்கிறான். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம். அன்பாக இருக்க பாருங்கள், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவரும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறந்தவரை அறிந்திருக்கிறான். இன்றைக்கி நம்ம அன்பாக இருக்கிறோன்னா ஆண்டவருடைய பிள்ளையை தான் பாருங்கள் கண்டிப்பாக மற்றவங்க மேலே அன்பாக இருக்க முடியும். பாருங்கள், சிலருக்கு அவங்களவே அவங்க நேசிக்க மாட்டாங்க. பாருங்கள், அவங்களுக்கே அவங்க மேலேயே ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு. என்னடா நம்ம இந்த உலகத்தில் பிறந்துட்டோம், நம்மலாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு குறித்து அவங்களுக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸு. ஆனால் நான் சொல்ல தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நம்ம நேசிக்கணும். நம்மளாம் என்ன பண்ணணும்? அவர் சொல்லுவார் பாருங்கள், உன்னிடத்துல அன்பு கூறுவது போல பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயாக. முதல்ல நம்மகிட்ட முதல்ல அன்பு கூறணுன்றாரு அவர். அடுத்து பிறனிடத்துலேயே என்ன பண்ணணும்? அன்பு கூறணுன்றாரு. ஸோ பாருங்கள், சொல்லும்போது இங்கே சொல்கிறாரு, ஒருவரில் ஒரு பிரியமானவர்களே ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். பாருங்கள், இன்றைக்கி சிஎம் இருக்காருன்னு வச்சுங்க, முதலமைச்சர் இருக்காருன்னா அவரை பற்றி ஓரளவு அவரை குறித்து நமக்கு கொஞ்சம் தெரியும். சிஎம் அவர் பேர் இந்த மாதிரி அப்படின்னு நமக்கு தெரியுது, முதலமைச்சர்னு. ஆனால் நம்மளை விட யாருக்கு ரொம்ப அதிகமாக தெரியும்னா அவருடைய மனைவிக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப அதிகமாக அறிஞ்சு வச்சுருப்பாங்க. அவர் என்ன சாப்பிடுவார், எங்கே போவார், எங்கே வருவார், இதை செய்கிறாரு அப்படிலாம் அவருக்கு தான், அவங்கள பற்றி அவருக்கு தான். அவங்கள பாருங்கள், அந்த பாருங்கள் சிஎம்மை பற்றி யாருக்கு தெரியும்னா முதலமைச்சரை குறித்து அந்த அம்மாவுக்கு தான் தெரியும் நல்லா, இல்லையா? நம்ம பாருங்கள், இந்த உலகத்தில் ஏகப்பட்ட மனுஷர்கள் இன்றைக்கி ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தாலும், குறிப்பாக இன்றைக்கி கிபி, அதாவது சொல்கிறோம்னா கிபி இது இத்தனாவது வருஷம், 2024 வருஷம் 1வது மாதம் 14வது தேதி, பாருங்கள் மணி 11:20 ஆகுதுன்னு சொன்னால் இதை தான் குறிக்குது. அப்படின்னா ஆண்டவராய் இயேசு பிறந்ததை குறிக்குது. இத்தனை வருஷமாக பிறந்து ஆண்டவராய் கிறிஸ்து இங்கே பிறந்திருக்கிறாருன்றத குறிக்குது, இல்லையா? இது எல்லா மக்களுமே ஏற்றுக்கொள்வாங்க. உலகத்தில் ஆமாம் கிபி கிமுன்னு இருக்குங்க, கிறிஸ்து அப்படின்னு இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துனா கொஞ்சம் தெரியும். ஆனால் தெரியுமே தவிர அவரை குறித்து முழுவிதமான அந்த அவரை பற்றி முழுசும் ஒரு அறிந்து கொள்ள முடியாத நிலை தான் இன்றைக்கி உலக மக்கள்கிட்ட. ஏன்னா பாருங்கள், அவங்களாம் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவங்க, அவங்களுக்கு அந்த அளவுக்கு தான் தெரியும், ஒரு படிப்பறிவில் மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்மெல்லாம் யாருன்னா ஆண்டவராக இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கிறோம்னா ஆண்டவரை குறித்து நல்லா அறிந்து வைத்திருக்கிறோம். அவரை அறிந்தது மட்டும் இல்லாமல் அவர் ஆழமாக அறிந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமாக அவர் மேலே அன்பு கூறுறோம். ஏன்னா அவர் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், மரிச்சார், உயிரோடு எழுந்தார்,
இயேசு இன்னைக்கு ஜீவிக்கிறாரு, அவர் தான் என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொருவரும் அவரை என்ன பண்ணியிருக்கிறோம், ஆண்டவராக ஏற்றுக்கொண்டது மட்டும் அவரை குறித்து நல்லா அறிந்து வைத்திருக்கிறோம், அறிந்து கொண்டிருக்கிறோம். சரி, இப்படி அறிந்து கொண்டிருக்கிற நாம் நாம் அவரை, அந்த அன்பை நாம் இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும். அன்பை என்ன பண்ணோம், வெளிப்படுத்தணும் இல்லையா? நான் கடந்த வாரமே சொன்னேன், இந்த ஒரு கிறிஸ்தவனுடைய டிஎன்ஏ எதுன்னா என்னென்னா அது சகோதர சிநேகம். ஆண்டவரை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் மற்ற சகோதரர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு காட்டுவது அப்படின்னு சொன்னேன். அப்படி கடந்த வாரத்தில் ஒரு விஷயத்தை சொன்னேன், என்னென்னா அதாவது சாலமோன் என்ற அந்த ராஜாட்ட 2 தாய்மார்கள் வருகிறாங்க. 2 பேருக்கும் ஒரே சமயத்தில் பிள்ளை பிறக்குது. 3 நாள் வித்தியாசம்தான் 2 பேருக்குமே. அவர்கள் 2 பேருமே வேசி பெண்கள். அப்படி அவங்களுக்கு பிறந்தது. 2 பேரும் ஒரே வீட்டில் வேறு தங்கியிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால என்னாச்சு, அதில் ஒரு அம்மா பிறண்டு தூக்கத்தில் விழுந்து அப்படி தூங்கி அந்த குழந்தை மேலே அவங்க படுத்து அந்த குழந்தை செத்தே போயிடுச்சு. அடுத்து 2வது இன்னொரு தாய் இருக்கிறாங்க. அந்த அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த குழந்தை இறந்து போன அந்த அம்மா இருக்கே, அந்த அம்மா இடையில எந்திரிச்சு பார்க்குது. பார்த்தோன்னா ஐயோ பால் கொடுக்கலாமே என் கூப்பிடலாம் பார்த்தா குழந்தை அங்கே மறிச்சு போய் கிடக்கு. இந்த குழந்தையை எடுத்து அந்த உயிராக இருக்க குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை அந்த தாய்க்கு முன்னால் போட்டுட்டு அந்த உயிராக இருக்க குழந்தையை தூக்கி தாம்பாக்கத்தில் போட்டுக்கிச்சு அந்த அம்மா. கடைசி காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த அம்மா, அந்த உயிராக இருக்க குழந்தையோடைய அம்மா இருக்கேன், அந்த அம்மா கோபம் சத்தம் போடுது, இது ஏன் பிள்ளை கிடையாது, அதுதான் ஓம் பிள்ளை அப்படின்னு சொல்லி சத்தம் போடுது. கடைசி இந்த பிரச்சனை சாலமோன் என்ற ராஜாட்ட வருது. அவர் ஞானத்தை, தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன் வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த அம்மா 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு ஏன் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு சொல்லி சண்டை போட்டே இருக்குது. கடைசி ராஜா என்ன பண்ணார், அங்கேருந்து ஒரு கத்தியை கொண்டு வர சொன்னார், பட்டயத்தை கொண்டு வர சொன்னார். கொண்டு இந்த அம்மாவுக்கு 2 அந்த ஒரு குழந்தை உயிராடுற குழந்தைய 2 வெட்டி ஆளுக்கு பாய் கொடுத்துட்டார். உடனே அங்கே கத்தியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்த உடனே அந்த உயிரார்களுடைய பிள்ளையுடைய தாய் இருக்காளையா, அந்த அம்மாவுடைய குடல் துடித்துன்னு சொல்லி 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது. அந்த பிள்ளையை வெட்ட போகிறாங்களே சொல்லி அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. உடனே அந்த தாய் என்ன செய்கிறான்னா, நீங்கள் அந்த பிள்ளைய, உயிரோடு இருக்கிற பிள்ளைய அவளுக்கே கொடுத்துருங்க, எனக்கு வேண்டாம், வச்சுட்டோம் அவளே, ஏன்னா அந்த பிள்ளை சத்த மாதிரி என் பிள்ளையும் சாக வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை அவளுக்கே கொடுக்க சொல்கிறான். ஆனால் அந்த செத்துப்போன குழந்தையுடைய தாய் இருக்கால, அவள் சொல்கிறா இல்லை, அந்த பிள்ளைய 2ஆக வெட்டி கொடுங்க, ஆளுக்கு பாதிடுறான், எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. இதை பார்த்தோன்னே சாலமோன் சொல்கிறாரு, என்னென்னா உண்மையான தாய் யாருன்னா அந்த குழந்தைய வெட்ட வேணாம் அவளுக்கே கொடுத்துட்டு சொன்னாங்க இல்லையா, அந்த தான் உண்மையான தாயின்னு சொல்லி அந்த பிள்ளை அவளுக்கே கொடுத்துறாரு. இப்படி அந்த இடத்துல ஒரு தாயினுடைய அன்பை ஃபேஸ் பண்ணி நல்லா கவனிக்கணும். ஏன் இதை உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஒரு தாயினுடைய அன்பு எப்படி ஒரு பிள்ளைக்காக அது வெளிப்படும் என்பதை ஞானி அறிந்திருந்தான். அறிஞ்சதுனால தான் அவன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையாள ஆரம்பித்தான். போய் என்ன பண்ணுறான்னா, அந்த குழந்தைய போய் வெட்டி கொடுத்துடலான்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா உண்மையான தாயுடைய அன்பு கண்டிப்பாக வெளிப்படும். அந்த அன்பை வைத்துத்தான் உண்மையான தாய் யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்பதை ரொம்ப அழகாக அவன் என்ன பண்ணுறான், கையாண்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுறான், அந்த உண்மையான தாயிட்டே கொடுத்துட்றான். நல்ல இதில் ஏன் உங்களுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளை நல்லா கவனிக்கணும். நாமும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் ஆண்டவராய் இயேசுவை நாம் நேசிக்கிறோம், நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை இந்த நாட்களிலே நம்ம என்ன பண்ண முடியும்னா, இந்த சகோதர அன்பின் நிமித்தம் தான் வெளிக்காட்ட முடியும். சகோதர அன்பினால தான் என்ன பண்ண முடியுங்க, வெளிக்காட்ட முடியும். இந்த சகோதர அன்பை நீங்கள் அந்த சகோதர அன்பை பாருங்கள், மற்ற மத்தியிலே சகோதரிகள் மத்தியிலே, சபைக்கு வரவங்கள்ட்ட மத்தியிலேயோ, அல்லது பாருங்கள் நம்ம ஒருவேளை சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நம்ம கூட இருக்கவங்களாக இருக்கலாம், அப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியிலையும் இந்த தேவ அன்பை, இந்த சகோதர சிநேகத்தை நாம் வெளிப்படுத்தும் போது தான் நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதையே என்ன பண்ண முடியும், மக்கள் கண்டுகொள்ள முடியும். அப்போ என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி அந்த அன்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த சகோதர அன்பை, சகோதர சிநேகத்தை நான் பார்க்க போகிறோம். இப்படி பார்க்கும்போது அனைவரும் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் நான் இருக்கிறதுனால நான் ஒரு கிறிஸ்தவன், கிறிஸ்தவ பெண்ணு, நான் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி அனைவரும் நினைக்கிறாங்க. எதெல்லாம் இருக்கிறதுனால இவங்க இப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, முதல் காரியம் சொல்கிறேன், சகோதரன் மேலே அன்பு கூறாமல் இதெல்லாம் இருக்கிறதுனால நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு தவறு. அப்படி எதெல்லாம் தவறான காரியமாக இருக்குது அப்படின்னா, முதல் காரியமாக அவர்கள் சரியான உபதேசங்களை கேட்க வேண்டும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் மெய்யான கிறிஸ்தவ, அதாவது ஒரு
சரியான போதனைகளை வந்து கேட்கும்போது தான் அவர்கள் வந்து மெய்யான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நிறையா பிரசங்கியார்கள் நிறைய ஊழியக்காரங்களுடைய பிரசங்கத்தை கேட்டால் நம்ம ஏதோ ரொம்ப வளர்ந்த ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர் போல அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குழப்பத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும். நல்லா கவனிங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்கள ஒன்றும் பெரிய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள்னு நாம் சொல்லிவிட முடியாது. ரெண்டாவது, அப்போ அவங்க என்ன பண்ணணும்? சரியான உபதேசங்களை, குறிப்பாக வேதம் என்ன சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்டு, அப்படிப்பட்ட உபதேசங்களை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணணும்? அவங்க வாழும்படி தீர்மானிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அநேகர் என்ன பண்ணுறாங்க, நான் ரொம்ப நல்லா விசுவாசிக்கிறேன், எதனால நான் விசுவாசத்தை வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய விசுவாசத்தை அநேகர் மேன்மைப்படுத்துகிறாங்க. சொல்லப்போனால் அவங்களுடைய, அதாவது எதை வேணாலும் நான் விசுவாசத்தை சாதிச்சிருவேன்ற மாதிரி பேசுவாங்க. ஆனால் அப்படி விசுவாசிக்கக்கூடியவர்கள் வந்து சகோதர அன்பு இல்லாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எவ்வளோ தான் விசுவாசித்தாலும் அந்த விசுவாசத்தினால் அவர்கள் ஒரு பெரிய கிறிஸ்தவர், தான் ஒரு ஆவிக்குரியவர் என்பது சரியாக சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியுங்க, அவங்க வந்து எவ்வளவுதான் விசுவாசித்தாலும் தன்னுடைய சகோதர அன்பை வெளிக்காட்ட வேண்டும் என்பதை பற்றி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நம்ம வந்து பார்த்தோம். எல்லாரும் அப்படி கையில் வச்சுக்கோங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசமுள்ளவனாக இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் நான் என்னது ஒன்றும் இல்லை. பாருங்கள் சொல்கிறாரு, என்னென்ன பவுல் சொல்கிறாரு, அதாவது நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமுள்ளவனாக இருந்தாலும், அன்பு எனக்கு இராவிட்டால், தேவ அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லைன்றார். அப்போ தேவ அன்பு பாருங்கள், இப்போ ஒரு ஆளை எப்படி காமிக்கும்னா, விசுவாசித்து மலையை பெயர்ந்து தள்ளுறதை விட தன்னுடைய சகோதரன் மேலே அன்பு கூறுறது தான் ரொம்ப பெரிய ஒரு காரியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனை கிறிஸ்தவன் என்று வெளிக்காட்டுகிறது இல்லையா, 2வது காரியமாக. 3வது, சிலர் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோங்க, அந்நிய பாஷைலாம் நாங்கள் விட்டால் எத்தனை மணி நேரம் பேசுவோம், அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அங்கே இங்கேயும் குதித்து எல்லாம் பண்ணி ஜோம் பண்ணுவாங்க. இது நல்லதாக கேட்டால் நல்லது தான். அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணுறோமா இல்லையா? நம்ம சபையிலே பண்ணுறோம். ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் யாராவது பெற்றுக்கொள்ளலைன்னா வர புதன்கிழமை மணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்காக ஜோம் பண்ணுறோம் இல்லையா? ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அந்நிய பாஷையில் வந்து நல்லா ஜோம் பண்ணுறோம், எல்லாம் நடக்குது. ஆனால் இது மட்டும் ஒருத்தரை வந்து ஒரு ஆவிக்குரியவர், ஒரு கிறிஸ்தவர் என்று சொல்லிட முடியாது. ஏன்னா அங்கே வந்து நம்ம அவனை கவனிக்கணும். அந்த சகோதர அன்பை வெளியில் காட்டும் போது தான் என்ன ஆகும், நாம் வந்து மெய்யான ஒரு கிறிஸ்தவர், நம்ம ஆண்டவருடைய பிள்ளை என்பதை காட்டுகிறது. நம்ம எவ்வளோ தான் அந்நிய பாஷையை பேசி என்னென்னமா பண்ணாலும் கூட அன்பு இல்லைன்னா, மற்ற சகோதர மத்தியில் நம்ம அன்பை காட்டலைன்னா, இங்கே சொல்கிறார் பாருங்க, அந்த வசனத்தை பாருங்கள். 1ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 13:1, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால், அன்பு எனக்கு இராவிட்டால் என்னது, சத்தமிடுகிற வெங்கலம் போலவும் ஓசையிட கைத்தாளம் போலவும் இருப்பேன்றார். என்ன சொல்கிறாரு, நீங்கள் சகோதர அன்புடையவர்களாக இருக்கும்போது தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா, அந்நிய பாஷை பேசுகிறதுக்கே அர்த்தன்றார் அவர். அந்நிய பாஷை பேசுகிறோம், ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு சபைக்குள்ளேயே யாரு கூட சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, வீட்டில் போய் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இங்கெல்லாம் அந்நிய பாஷை, வீட்டில் போனால் வேறு பாஷை பேசுகிறது. பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா பற்றி சொல்கிறார். அவர் ஜெபம் பண்ணுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப தவறான வார்த்தை. சபைக்கெல்லாம் போகிறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ரொம்ப எனக்கு வருத்தமாக இருந்தது கேட்டால். அவ்வளவு ரொம்ப தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்நிய பாஷை, இவ்வளோ அந்நிய பாஷை பேசி நீங்கள் என்ன பண்ணிட முடியும்? அந்நிய பாஷை பேசி இங்கெல்லாம் அந்நிய பாஷை பேசிட்டு அங்கே வேற மாதிரி பேசுகிறது. ஆனால் என்ன பண்ணணும்னா, அந்நிய பாஷை இவ்வளோ பேசினாலும் அந்த சகோதர அன்பு இருக்கும்போது தான் அங்கே என்ன நடக்கும்னா, அந்த அந்நிய பாஷை பேசுகிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்நிய பாஷை பேசுகிறது, ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் நாம் ஒவ்வொருவரும், தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் சகோதர அன்பை மற்றொரு மத்தியில் காட்டக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்யணுங்க, இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம்.
4வது காரியமாக இன்னொன்று பார்க்கலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள் அநேகர். மற்ற பாருங்கள், நீங்கள் அநேகருக்கு என்ன பண்ணுறாங்க, நிறையா உதவிகள் செய்கிறாங்க. ஆண்டோடைய பிள்ளை போய் மற்றவங்களுக்கு போய் சில உதவிகளை செய்கிறாங்க. இன்னும் உலகத்தில் மனுஷங்க கூட என்ன பண்ணுறாங்க, சில உதவிகள்லாம் செய்கிறாங்க. போய் வந்து ஏதாவது சில காரியங்கள் சார், அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, வருஷத்தில் ஒரே ஒரு நாள் சார் மக்களுக்கெல்லாம் ஏதாவது சாப்பாடு போட்டுறணும், ஏதாவது வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, என்னென்னா வருஷம் முழுதும் பல தவறான காரியங்கள் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ஏதாவது வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் எல்லா பேரையும் கூப்பிட்டு சாப்பாடை போட்டு என்ன தான் பண்ணிடுறது. ஏன்னா அப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணுறதுனால இவர்களுடைய எல்லா விதமான பாவம் போயிடும் அப்படின்ற மாதிரி உலக மக்கள் நினைக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவ மக்கள் எடுத்துங்க, ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க மக்கள் எடுத்துங்க. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறாரு, வீட்டில் சொந்த வீட்டில் இருக்க தாய் தப்பனுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டுறாருங்க, எதுவுமே கவனிக்கிறதே கிடையாது. ஆனால் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாராம், தானம் தர்மம் பண்ணுறாராம். கேட்டால் நீ தான் அன்றைக்கி ஒரு இந்த இதில் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று போட்டுருக்காங்க. அதை என் மனைவி எனக்கு சொல்லிகிட்டு இருந்தா. என்ன ஒரு விஷயம்னா, ஒரு ஆள் எல்லா பேருக்கும் மிச்சம் போட போனானா, மிச்சம் போடும் போது எல்லா அம்மாவும் சொல்லிச்சான், உன்னை பெற்ற தாய் ரொம்ப யார் பாக்கியவதி அப்படின்னு. பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துன்னு சொல்லிச்சான், பிச்சை போடுறவன் யாரும் தெரியுமா, அவன் தான் ஏமாயன்னு சொல்லிச்சான். அந்த அம்மா பிச்சை எடுத்துட்டு இருக்குது. இப்படி தான் இன்றைக்கி அநேக நடங்களில் வந்து பாருங்கள் உலகத்தில் நடக்குது. இவங்களாம் செய்யக்கூடிய இந்த தான தர்மங்களும் இவங்க செய்யக்கூடிய சில காரியங்களும் இவர்களை ஒருபோதும் ஒரு சகோதர அன்புடையவர்கள் என்று காண்பிக்க முடியாது. ஏன்னா சகோதர அன்புன்றது வந்து எப்படின்னா, அந்த மக்களை உண்மையாகவே நேசித்து அவங்கள மன்னித்து அவங்கள சில காரியங்களை செய்கிறோம் இல்லையா. ஆண்டவரை குறிப்பாக சொல்லும்போது ஏன் அப்படின்னு எப்படி காமிக்கின்ற பற்றி நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். அந்த சகோதர அன்பை நாம் வெளிக்காட்டக்கூடிய மக்களாக இருக்கும்போது தான் நாம் மெய்யான கிறிஸ்தவர்கள் என்பதை அது காட்டுகிறது. சகோதர அன்பை காட்டும் போது அந்த தேவ அன்பை மற்ற சகோதரன்ட்ட காட்டுறது. சில இடங்களுக்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்நிய பாஷை பயங்கரமாக பேசுவாங்க, ஆடுவாங்க, குதிப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனால் சர்ச்சுக்குள்ளே ஒருத்தருக்கு சண்டை நடக்கும். நான் சொல்கிறேன், நம்ம சபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாருக்கும் யாரு கூட எந்த சண்டையும் இல்லை. எல்லாரு கூடயும் எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக அவங்க வாட்டுக்கு வர்றாங்க, அவங்க வாட்டுக்கு போகிறாங்க, நல்லா இருக்குது. ஏன்னா இங்கே போட்டி பொறாமைகள், நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இங்கே சகோதர அன்பை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மற்றொரு மதத்தில் என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. அப்போ வந்து நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அந்த அன்பை நம்ம ஒவ்வொருவரும் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 5வதாக இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுறோம், நம்ம பல மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், அதனால் நம்ம வந்து உண்மையான ஒரு ஆவிக்குரியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அனைவரும் சொல்கிறாங்களாம். ஆனால் நல்ல கவனிங்க, உண்மையாக ஜெபம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக தங்களுடைய அன்பை வெளியில் காட்டுவாங்க. எப்படி காட்டுவாங்கன்னா, ஜெபம் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட வெளியில் கூட தெரியாது. பாருங்கள், அதை பற்றி எடுங்க, மத்தேயு சுவிசேஷம் எடுங்க, 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6:5. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்தைகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தாங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து சொல்கிறாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாக உனக்கு பலன் அளிப்பார். சில ஆள்கள்லாம் பார்த்தீங்கன்னா சபையில் பார்த்தீங்கன்னா நல்லா சத்தம் போட்டு ஜெபம்லாம் பண்ணுவாங்க, ஆனால் வீட்டில் போய் ஜெபம் பண்ணாங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் இவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் வீட்டை பூட்டி கதவை சாத்தி நீங்கள் என்ன பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்கன்றாரு. பாருங்கள், நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் கூட நம்ம ஜெப வாழ்க்கையிலையும் நம்ம அந்தரங்கத்தில் ஜெபிக்க என்ன தெரியுமா, வெளிரங்கமான பெரிய பெரிய காரியங்களை தேவன் நமக்கென்று செய்வார். அப்போ இன்றைக்கி என்ன பாருங்கள், அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் பெரிய ஜெப வீரர், நான் பெரிய ஜெப வீராங்கன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு கிறிஸ்தவர் நம்ம சொல்ல முடியாது. அந்த எவ்வளவுதான் ஜெபித்தாலும் நம்ம மற்ற சகோதரன் மீது அன்பு கூர்ந்து அந்த சகோதர அன்பை, அந்த தேவ அன்பை மற்றவர்கள் மத்தியில் வெளி காட்ட வேண்டும். அதான் பாருங்க என்னது, அந்த கிறிஸ்தவர்கள் என்பதை காட்டுகிறது. சரி, அடுத்து 6வதாக சிலர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. தீர்க்க தரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லலாமான்னா சொல்லலாம், நல்லா சொல்லலாம்.
ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க சகோதரனோட சண்டை போட்டுக்கிட்டு அங்கே ஒரு ஐக்கியம் இல்லாமல், ஒரு அன்பு இல்லாமல், ஒரு மன்னிப்பு இல்லாமல் இருக்கும்போது அது உண்மையாகவே சகோதர அன்பா? சொல்ல முடியாது. பாருங்கள் சொல்கிறாரு, பாருங்கள் இதை குறித்து 1 கொரிந்தியரே எடுங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறாரு 2ஆம் வசனம், நான் தீர்க்க தரிசன வார்த்தையுடையவனாக இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசமானவனாக இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்போ எல்லா தீர்க்க தரிசனம் சொன்னாலும், எவ்வளவுதான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி ரைட்டு இருக்கட்டும், நல்லது தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் எது? சகோதர அன்பு. இந்த தேவ அன்பை நம்முடைய சகோதர மத்தியில் என்ன செய்யணும்? அந்த அன்பை என்ன செய்யணுமா? காட்ட வேண்டும். அப்போ சகோதர அன்பை காட்டாமல் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு, அவங்களோட அதை பண்ணிக்கிட்டு, அவங்களோட இதை பண்ணிக்கிட்டு இருந்துட்டு நான் ரொம்ப தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் அப்படின்ட்டுதாங்கன்னா உண்மையாகவே அவங்க என்ன பண்ணல? தாங்கள் கிறிஸ்தவர்கள், மெய்யான ஒரு கிறிஸ்தவர் என்று என்ன பண்ண வெளிக்காட்டவில்லை. அப்போ என்ன பண்ணணும் இன்றைக்கி அப்படின்னா, அவருடைய நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் இந்த தேவ அன்பை மற்ற சகோதரர்கள் என்ன பண்ண நம்ம காட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு இதை சொல்கிறாரு இல்லையா? இந்த மலை பிரசங்கத்தில் இதை பற்றி சொல்கிறார். இதை சொல்லும்போது பாருங்கள் அவர் என்ன செஞ்சார் பற்றி சொல்கிறேன். எடுங்க மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் பாருங்கள். நான் வாசிக்கிறேன். 5:44, 45 2 வசனமும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கும் உங்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோர் மேலும் தம் மலையை பெய்ய பண்ணுகிறார். சொல்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களுக்கு விரோதமாக ஒரு மாதிரி யாராவது தொந்தரவு கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அவங்க மேலே என்ன செய்யுங்க? கொஞ்சம் அன்பு கூறுங்க. சொல்கிறாரு, சிநேகியுங்கள், நட்பு பாராட்டுங்கள். 2வது சொல்கிறாரு ஓ பாருங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். சில ஆளாக சொல்லுவாங்க பாருங்கள், நீ அப்படி போகணும் இப்படி போகணும் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து இடத்த சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மக்களை பார்த்து கத்த சொல்கிறாரு, அவங்கள ஆசீர்வதிங்க, போ நீ ஏசு நாமத்தில் நீ நல்லாரு அப்படின்னு சொல்லுங்கன்றாரு. கொஞ்சம் சொல்கிறது கஷ்டம்தான். ஏன் அவன் தான் நம்மளை சபிக்கிறானே, நீ அப்படி போயிடுவா இப்படி போயிடுவா அதாக்கும் இதாக்கன்றானே, நம்மளை எப்படி அவனை பண்ண முடியும்? ஆனால் கத்தர் சொல்கிறாரு அப்படி பண்ணுங்கன்றாரு. அடுத்து பாருங்கள், அடுத்து சொல்கிறாரு, அடுத்த வகுதில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பார்த்தா உருன்னு முறைக்கிறான் ஒரு ஆள், ஒரு மாதிரி கோபத்தோடய உங்களை பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்கன்றாரு. பாருங்கள், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள்? உங்களை பகைக்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை பற்றி ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க, என்னென்னதையோ சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட மக்களுக்காக நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எங்களை இப்படிலாம் பேசுகிறாங்க, எங்களை இப்படிலாம் துன்பப்படுத்துகிறாங்க, அந்த மக்கள்கிட்ட எங்களை மூலம் காத்துக்குங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ண சொல்கிறார் இல்லையா? அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்து சொல்கிறாரு, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். இப்படி நீங்கள் செய்வீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற உங்களோட பிதாவுக்கு நீங்கள் என்னவா இருக்கிறீங்களா? புத்திரராக இருக்கிறீங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். சொல்கிறாரு, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியன் என்ன பண்ணுறாரா? உதிக்க பண்ணுறாரா. என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்தில் எத்தனை பேர் கடவுள் இல்லைன்றான், கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவன் முட்டாள்னு வேற சொல்கிறான், எழுதியெல்லாம் போட்டிருக்கான் ரோட்டில். கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அப்படி நடக்குமா இப்படி நடக்குமா என்னமா சொல்கிறான். ஆண்டவராக இயேசுவை பற்றி கூட தப்பாக தான் பேசுகிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறார் பார்த்தீங்களா? அவர் சொல்கிறாரு, அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, இப்படிப்பட்ட மனுஷன் வீட்டில் கூட என்ன கிடைக்குது? சூரியனை உதிக்க பண்ணி, அவர் நீதி உள்ளவர் மேலும் அநீதி உள்ளவர் மேலும் தமது மலையை பெய்ய பண்ணுகிறார். நீதி செய்கிறவங்க மட்டும் இல்லாமல் அநீதி செய்கிறவங்க வீட்லேயும் மழை செய்துன்றார். பாருங்கள், சென்னையில் பயங்கரமான மழை, திருநெல்வேலி பக்கத்தில் மழை, நம்ம ஊரில் மழை. நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பேருமா நீதிமானாக இருக்கான்? என்னென்னமோ பண்ணுறான், நல்லது செஞ்சால் கூட என்னத்தான் நம்மளை ஒன்று சொல்லி விட்டு போடுறான். அவன் வீட்லேயும் மழை பெய்யுது. எப்படிங்கன்னா கர்த்தர் பாருங்கள், அவனுக்கு தண்ணி தேவைன்னு பாருங்க அறிஞ்சிருக்கிறாரு, அவனையும் நேசிக்கிறாரு. நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை மாதிரி ஆண்டவர் ஆகிய இயேசுவை போலவே நீங்களும் மற்றவங்க மேலே அந்த சகோதர அன்பை, அந்த தேவ அன்பை மற்றவங்களுக்கு என்ன செய்ய காட்டுங்கன்றாரு. சரி,
இப்படி காட்டுங்கன்னு சொன்னவர் அவர் காட்டினாரா? எடுங்க, எடுத்துக்கொள்வோம். லூகாஸ் விசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்றார், அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று இருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். நல்ல கவனிங்க, ஆண்டவராக இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் வந்து தொங்க வைக்கிறாங்க, அடிக்க போடுறாங்க. அந்த வேலையில் 2 பக்கமும் யார் இருக்கா தெரியுமா? 2 திருடர்கள், 2 கள்ளர்கள் தொங்குறான். அப்போ அது மட்டும் இல்லாமல் அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். என்னென்னா, அவங்க ஏன் வந்து இவர் மேலே இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா, தாங்கள் என்ன செய்கிறதுனே அவங்க தெரியாமல் இருக்கிறாங்க. அவங்க வந்து தெரியாமல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆண்டவராக இயேசு எப்படி ஜெபம் பண்ணுறாரு பார்த்தீங்களா? அவரை காட்டி கொடுத்து அவரை கொண்டு போய் சிலுவையில் அடியாக அடித்து கை கால் எல்லாம் அடிக்கப்பட்டு அவரை கொண்டு போய் 2 கல்லர்கள் மத்தியில் தொங்க விட்டாச்சு. ஆனால் ஆண்டவர் ஜெபம் பண்ணுறாரு, இவர்கள் செய்கிறதை இவர்கள் என்ன பண்ணுறாங்க? அறியாது இருக்கிறார்கள். சர்வலோகத்தின் தேவனுக்கு விரோதமாக இவர்கள் தீமை செய்கிறாங்க, இப்படி அடிக்கிறாங்கன்றதை பற்றி அவங்க கொஞ்சம் கூட அறியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி இவங்க செய்கிறதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். அவர் சார்பாக இவங்களை மன்னிச்சுங்க ஆண்டவரே. என்ன மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? அப்போ அவர் தம்முடைய அன்பை, பிதாவுடைய அன்பை ஆண்டவராக இயேசு தம் மூலமாய் வெளிப்படுத்தினார். அந்த ஆளுகள் காமிக்கிறார். அதனால தான் அதில் ஒரு ஆள் அன்னைக்கே ரசிக்கப்பட்டான். பார்த்தீங்களா? சிலுவையில் தொங்கின 2 அந்த திருடைகளில், கல்லர்களில் இந்த உலகத்தில் முதல்ல ரசிக்கப்பட்ட ஆள் யார் தெரியுமானா? அந்த திருடை தான். அதான் சொல்கிறான், பிதாவே, இயேசுவே, நீர் வரும்போது என்னையும் உடைய ராஜ்யத்தில் என்ன செய்யும்? நினைத்து கொள்ளுன்றான். பாருங்க, உடனே அவன், நான் நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் அவன் செத்து போயிடுறான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட உடனே செத்து போயிடுறான். நான் நினைக்கிறேன் பரலோகத்தில் ரசிக்கப்பட்ட முதல் அவன் இருந்தாலும் இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆண்டவராக இயேசு எப்படி இந்த சகோதர அன்பை காட்டினார் பார்த்தீங்களா? அதைத்தான் பாருங்கள், இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஒவ்வொருவரும் இந்த சகோதர அன்பை மற்றொரு மத்தியில் காண்பிக்கணும். சில நேரங்களில் நம்ம வந்து அநேகரை நேசிக்கிறோம், அநேகருக்கு நன்மை செய்கிறோம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை வேணால் கவனிங்க, அநேகர் நம்மளை விரோதிக்கலாம், வெறுக்கலாம், சில காரியங்கள் செய்யலாம். ஆனால் தேவனுடைய அன்பை நம்ம மற்றொரு மத்தியில் என்ன செய்வோம்? காட்டுவோம். சரி, ஆண்டவராக இயேசுவை போல. அடுத்து இன்னொரு வசனத்துக்கு நம்ம போகலாம். எடுங்க, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எடுங்க, அப்படியே திருப்புங்க. 4ஆம் வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன், 8ஆம் வசனம் வரைக்கும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது சொல்கிறார் பாருங்க. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அன்புனா பாருங்கள், சில நேரங்களில் குடும்பங்களில் கணவன் மனைவி இருக்கான்னு வச்சுங்க, சில வீடுகளில் ஏன் சண்டை வருது தெரியுமா உங்களுக்கு? இவங்க சொல்கிறது அவங்க கேட்குறதில்ல, அவங்க சொல்கிறது இவங்க கேட்குறதில்ல. ஆனால் இங்கே சொல்கிறாரு, அன்பு வந்து நீடிய சாந்தம் உள்ளதுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க சொல்கிறத இவங்க கேட்கணும், இவங்க சொல்கிறத அவங்க கேட்கணும். அப்போ கேட்கும்போது தான் அந்த அன்பு உண்மையிலே வெளிப்படும். பாருங்கள், சொல்கிறாரு, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. நல்ல கவனிங்களேன், பொறாமை இல்லை. பாருங்க, நல்ல ஆண்டவர் வந்து எல்லாரையும் ஆசிரியக்கிறாரு. நல்ல ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு வீடு கட்டுறோம், ஏதோ ஒரு சில வண்டியை வாங்குகிறோம், அல்லது ஏதோ ஒன்று செய்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், சில ஆளுங்களுக்கு பார்த்தா இதை பார்த்தீங்கன்னா ஒரே பொறாமை இருக்கும். மனந்திரும்ப அவனுக்கு இருக்கிறது சரிதான், ஆனால் ரசிக்கப்பட்ட நமக்கு இருக்கலாமா? கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அவங்கள ஆசீர்வதிச்சா கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக அடுத்து இன்னொரு நாள் ஆசீர்வதிச்சிருவார். பயப்படணும் அவசியமே இல்லை. இன்றைக்கி ஒருத்தர் நல்ல வீடு கட்டியிருக்காரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வீடு கட்டுவீங்க. ஏன்னா நல்லா கவனிங்களேன், பாருங்கள், உலகத்து மனுஷனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடு கட்டிட்டான்னு வச்சுங்க, சொல்லுவான், தலை எங்கேருந்து காசு வந்து தரலையே, எது கள்ள நோட்டு எதுவும் அடிக்கிறானோ, இதில் வேறு பிஸ்னஸ் பண்ணுறானோ, ஒன்றும் புரிய மாட்டுதே அப்படின்னு பாருங்கள், தேவையில்லாத சில துச்சையெல்லாம் பரப்புவான். ஆனால் நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக சொல்கிறேன், அன்புக்கு என்ன இருக்காதுங்க? பொறாமை இல்லை. அடுத்து சொல்கிறாரு, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. அன்பாக இருக்கிறவங்க வந்து ஒரு நாளும் ஒரு மாதிரி நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரௌடாக ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. எப்பயுமே நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் தான் பெரியவர், ஆண்டவர் தான் ரட்சகர். உண்மையிலே என்ன விஷயம்னா அவருடைய கிருபை தான், அவருடைய கிருபை, அவருடைய தயவுனால தான் இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அங்கே சொல்கிறாரு,
அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. அன்பு பாருங்க, நல்ல தேவனுடைய அன்பு வந்து சில ஆள்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவன் எக்கேடு கேட்டு போனாலும் சரி பரவாயில்ல, நம்ம மட்டும் நல்லா இருக்கணும். சில ஆள்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, எப்படியோ போட்டுங்க நமக்கு என்னங்க, நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு இங்கே, இந்த வசனம் சொல்லுது, அன்பு வந்து அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, அடுத்து சொல்லாது, சினமடையாது, தீங்கு நினையாது. சில நேரங்களை பாருங்கள், டக்குன்னு மக்களுக்கு வந்து சடனாக ஒரு கோபம் வந்துடும். ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் வந்து என்னது தாமதமாக இருங்கள். அது அந்த வசனம் பாருங்க, கோபம் கொள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, தாமதமாக இருங்கள். கோபப்பட கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க. டக்குன்னு சில ஆளுக்கெல்லாம் உங்கள் மூக்கில் கோபம் வந்துடுன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போயிடாங்க. கொஞ்சம் கோவப்படும் போது பார்த்து நிதானமாக கொஞ்சம், எங்கே பாஸ்டர் கோவப்படும் போது நிதானத்தை எங்கே விட்டுறமே இல்லையா, கோவப்படுற நம்ம அடுக்க அப்படின்றோம். ஆனால் சொல்கிறார் ஆண்டவர் பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, சினமடையாது, பாருங்கள், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் என்னது சத்தியத்தில் சந்தோஷப்படும். அதாவது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் என்ன செய்யலாம், சந்தோஷப்படும். சபைக்கு வரும்போது நிறையா பேர் இப்படி கஷ்டப்பட்டு வர்றாங்க. வரும்போது பாருங்கள், நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க ஆண்டவர்கிட்ட வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாங்க. அன்பு வந்து அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இவங்கெல்லாம் நல்லா இருக்கிற போது எனக்கு என்னென்னா, நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் ஒரு நாள் இந்த சத்தியத்தை நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த சத்தியம் இந்த மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஆசீர்வதிச்சுக்கிட்டே வருது. இந்த சத்தியம் அவ்வளோ பெரிய வேலை செய்யுது. மக்களுடைய வீட்டில் போய் நான் இந்த வாரங்களில் விசிட்டிங் போயிருந்தேன். போகும்போது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். இந்த சின்ன சின்ன பொடியனாக இருந்தேன் பூரா பெரிய பெரிய ஆளாயிட்டான்ப்பா பாருங்கள். ஏன்னா அந்த பிள்ளைகளையும் அந்த தாய்மார்களையும் அவங்கள கடவுளை ஆசீர்வதிச்சிருக்கிறதையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் உண்மையாகவே. ஏன்னா சத்தியத்தை நீங்கள் பிரசங்கிக்கும் போது அங்கே என்ன ஆகும், அது வந்து அந்த அந்த அன்பு வந்து மற்றவங்க நல்லா இருக்கிறத குறித்து சந்தோஷப்படும். சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது எப்படியாவது போயிடணும், அதை பார்த்தோன்னா அவனுக்கு சிரிப்பு கை தட்டிட்டு இருப்பான். ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள், அன்பாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. அநியாயத்தில் கிடையாது, சத்தியத்தில் சந்தோஷப்படுவாங்க இல்லையா. அப்போ அப்படிப்பட்ட சந்தோஷப்படக்கூடிய மக்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் தான் சொல்கிறாரு, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். பாருங்கள், தேவனுடைய அன்பு வந்து அது எப்படிப்பட்டதாக இருக்கான், அது வந்து சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஏன்னா தேவ அன்பு வந்து எல்லா காரியங்களையும் ரொம்ப நேர்த்தியாக அவர் சொல்கிறாரு, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அடுத்து சொல்கிறாரு, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. அப்போ அன்பு வந்து தேவ அன்பு வந்து ஒரு காலம் ஒளிந்து போகாது. தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம வந்து இந்த அன்பை என்ன பண்ணணும்னா, நம்ம மற்றவங்கள்ட்ட காட்டணும். எந்த அன்பை, இந்த தேவ அன்பை மற்றவங்கள்ட்ட நாம் காட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். எடுங்க, ரோமர்கள் நிறுவனம் 12:15. சந்தோஷப்படுகிறவர்கள் கூட சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்கள் கூட அழுங்கள். சொல்கிறாரு, சந்தோஷப்படுகிறவங்களோட கூட என்ன பண்ணுமா, சந்தோஷப்படுங்கள், அழுகிறவங்களோட அழுங்கள்னா இதில் எது ரொம்ப பெரிய காரியம்னு சொல்கிறீங்கன்னா, எது ரொம்ப பெருசு, சந்தோஷப்படுறதோட சந்தோஷப்பட ரொம்ப கடினன்றாங்க. ஏன்னா அழுக வந்து சீக்கிரம் யாருக்கு வேணாலும் வந்துடும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் நல்ல வீடு கட்டிட்டார், நல்லா வீடு கட்டி கார் வாங்கி சோபா குபாலாம் போட்டிருக்காருன்னா எத்தனை பேருக்கு இது வந்து பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? வீட்டுக்கு வர்ற ஆள்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பார்க்கும்போது நல்லா வாங்கி போட்டிருக்காங்க, சோபா வாங்கி போட்டிருக்காங்க. எந்த கடையில் வாங்கினீங்க, எந்த கடையிலையும் வாங்கும் போதே கேட்கும் போதே சில ஆளுகளுக்கு, நம்ம ஆளுகளை பற்றி சொல்லலை, நான் பொதுவாகவே சொல்கிறேன், சொல்லுவாங்க பாருங்கள், எந்த கடையில் வாங்கும் போதே எப்படி வந்துச்சுன்னு தெரியல இந்த சோபா, டிவி எங்கே வாங்கினீங்க, எத்தனை இன்ச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ எங்கிட்ட தான் பணம் வருதோ தெரியலையே அப்படின்னு அந்த அந்த சந்தோஷத்துலேயே இந்த பாருங்களேன், அப்படி தான் இப்படி லேசாக அப்படி வாயை மட்டும் இப்படி திறக்கும், அங்கிட்டு போனோன்னா அப்படியா அப்படின்னு போகும். இந்த மாதிரி பாருங்கள், நிறைய ஆட்கள் பாருங்கள் சந்தோஷப்படுறதே கிடையாது. உலகத்து மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய ஆட்கள் நான் பார்த்துருக்கிறேன், யாராவது ஏதாவது வாங்கிட்டாங்கன்னா போதும். முன்னால் பார்க்கும்போது நான் இங்கே ஒரு கார் வாங்கின பாருங்கள், புதுசாக ஒரு கார் வச்சுருக்கேன், அந்த கார் வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஆள் சொல்கிறாரு, வண்டி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு சார் அப்படின்னாரு. காரை பார்த்துட்டு நான் சொன்னேன், என் வண்டி ஹீட் ஆகலை, உன் வயிறு ஹீட் ஆகிடுச்சு. உண்மையிலே அதுதான். வண்டி அப்புறம் ஓட்டிட்டு வர வண்டி அங்கேருந்து திருச்சியிலேருந்து கார் வருது, அப்புறம் அது ஹீட் ஆகாது, ஹீட் ஆக தான் செய்யும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு.
பாருங்கள். ஏன்னா மக்களுக்கு வந்து பாருங்கள் அப்படியே தாங்கிக் கொள்ள முடியல. நான் சொல்கிறேங்க, தேவ அன்பு ஒரு நாள் இப்படிப்பட்ட காலையும் செய்யாது. சந்தோஷப்படுறவர்கள் கூட சந்தோஷப்படும். நல்லா வீடு கட்டிங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு கர்த்தர் வீடு கொடுத்துருக்காரு, அடுத்து இன்னும் கொடுப்பார், இன்னும் பக்கத்தில் இருக்க ஆளுக்கு சேர்த்து கொடுப்பாரு. நம்மளாம் அப்படியே யோசிச்சுக்குங்க. நீங்களே இன்றைக்கி சவார சைடு கொடுத்துருக்க, அடுத்து உங்களுக்கு தான் கொடுப்பாரு, அடுத்து அப்படி போட்டுக்கணும். ஏன்னா அது மற்ற மக்களுக்கெல்லாம் விஷயம் தெரியாது பாருங்கள். ஏன்னா இவங்களுக்கு கொடுக்குறாரு கடவுள், கொடுத்துருக்காரு, என்ன பண்ணாங்களோ தெரியல. ஆனால் அவங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னா ஆண்டவரை குறித்து நம்பிக்கை கிடையாது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சகோதரி கொடுத்துருக்காரா, சகோதரன் கொடுத்துருக்காரா, கர்த்தர் அடுத்து எனக்கு கொடுப்பார், நான் அதே தெய்வத்தான், அதே ஆண்டவரை தான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு அந்த விசுவாசத்தோட நம்ம இருப்போம். அப்போ சந்தோஷப்படுறது கூட, சந்தோஷப்படுறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம், தேவ அன்புடையவர்களாக நம்ம வந்து கண்டிப்பாக சந்தோஷப்படுறவர்கள் கூட சந்தோஷப்பட வேண்டும். சரி, அடுத்து ரெண்டாவது காரியம் பாருங்கள். ஏன் இந்த சகோதர சிநேகம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த சகோதர சிநேகத்தை பற்றி பார்க்கும்போது அங்கே பாருங்கள் வந்து 1 யோவானில் வந்து 4வது அதிகாரம் 7வது வசனம் சீக்கிரம் பார்த்து முடிக்க போகிறோம். அந்த வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, ஒருவர் அன்பாக இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவரை அழிந்திருக்கிறான். அப்போ அது என்ன சொல்கிறாருன்னா, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவரை அறிந்திருக்கிறான். அது சொல்கிறாரு, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த தெய்வீக அன்பு வந்து பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஏன் சொல்லுது, ரோமர் 5:5 சொல்கிறாரு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. அப்போ இந்த அன்பு வந்து தேவனுடைய அன்பு. அதனால் கண்டிப்பாக பாருங்கள், இந்த சகோதர சிநேகம் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இயற்கையாகவே மாம்சத்தில் பிறந்தபோது ஒரு அன்பு நமக்குள்ளே இருந்தது. அது வந்து பாருங்கள் மனுஷிக அன்பு. ஆனால் நாம் மறுபடியும் பிறந்தபோது என்ன பண்ணியிருக்குன்னா, தெய்வீக அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கேன், ஊற்றப்பட்டிருக்கு. மனுஷிக அன்பு என்ன செய்யும், நான், என் மனைவி, என் பிள்ளை, என் சொந்தக்காரங்க இவ்வளோ தான். ஆனால் தெய்வீக அன்பு என்ன செய்யணும், இதை தாண்டி இன்னும் மற்றவங்களையும் நேசிக்கும். பாருங்கள், இந்த அன்பு மற்றவங்களையும் என்ன செய்யுங்க, நேசிக்கும். அப்போ இந்த அன்பையோட நம்ம என்ன பண்ணோம்னா, நாம் ஒவ்வொருவரும் அந்த அன்பை மற்றவர்களிடம் காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருவரும் பிரச்சனைக்கு பதில் தேவ அன்பு என்பதை அறிந்து கொண்டு அந்த அன்பை முதல்ல நமக்குள்ளே நம்ம வீட்டில் காட்டணும், அடுத்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஆள்கிட்ட காட்டணும். குறிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், நம்முடைய சபையில் காட்டணும், குடும்பத்தில் பெற்றோர்கள், பிள்ளைகள், மற்றவங்களுடைய எல்லாத்தையுமே இந்த அன்பை காட்டணும். சபையிலே பாருங்கள், மற்றவங்கள்ட்ட நல்ல அன்பாக இருக்க பாருங்கள், நம்ம என்ன பண்ணணும், அந்த அன்பை காண்பிக்க வேண்டும். இதோடு மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பாருங்கள், அன்பில் எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இப்போ தேவனால் பிறந்த ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுவான்னா, தனக்காக மட்டும் வாழ மாட்டான், மற்றவர்களுக்காக என்ன செய்வான், வாழுவான். அன்பு தாம் பாருங்கள், அன்பு வந்து பாருங்கள், தாம் வந்து நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பு ஒரு நாளும் அது ஒழியாது. தேவ அன்பு என்ன செய்யாதுங்க, ஒழியவே ஒழியாது. அப்போ அந்த அன்புடையவங்க என்ன பண்ணணும் இன்னைக்கு அப்படின்னா, இந்த அன்பை அநேகர் மத்தியில் வெளியில் போய் காட்டணும். எப்படி காட்டணும் தெரியுமா, ஆண்டவராய் இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். ஆண்டவராய் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிப்பதன் மூலமாக இந்த அன்பை காட்ட வேண்டும். அப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை நம்ம ஒவ்வொருவரும் எடுக்கணும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். என்ன சொல்கிறாருன்னா, அப்படி சொல்கிறாரு, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவையில் அன்பே பெரியது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, தேவ அன்பை போய் நம்ம எப்படி காட்டணும், முன்னால் ஆரம்பத்தில் வரும்போது நம்ம மற்றவங்கள்ட்ட போய் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு பயமாக இருக்கும், நம்மளே இப்போ தானே சர்ச்சுக்கு போகிறோன்னு. ஆனால் இப்போ நம்ம குழந்தை இல்லை, இப்போ நம்ம வளர்ந்துட்டோம், வந்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷமே கூட ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த தேவ அன்பை, இந்த சகோதர சிநேகத்தை வெளியில் மற்ற மக்களுக்கு காட்டணும். எப்படி இந்த தேவ அன்பை காட்டுறது, ஆண்டவராய் இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு அறிவிக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகம் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யுங்க, சீசராக்குங்கள். வசனம் சொல்லுது, நீங்கள் எங்கும் திரிந்து, அவர்கள் எங்கும் திரிந்து சீசர் வசனத்தை பிரசங்கித்தார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி அதிகமாய் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் சபையில் வந்து. அப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த சகோதர அன்பை, இந்த சகோதர சிநேகத்தை, இந்த தேவ அன்பை எப்படி இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளை வெளிப்படுத்த முடியும்னா, அநேகர் மக்கத்தில் ஒருவேளை பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், அந்த தெருவுள்ளவங்களாக இருக்கலாம், நம்ம கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், இப்படி அநேகர் தேவையோடு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளையிலே
நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த தேவ அன்பை வெளியில் காட்டக்கூடிய மக்களாக, அநேகருக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் மாறும்போது தான் அந்த சகோதர அன்பு வெளிப்படும். இந்த நாட்களில் நம்மளே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, என் மூலமாக அநேகர் வாழ்வடையட்டும். என்னை எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, எனக்கு என்னென்னமோ நன்மையை செஞ்சுருக்கிறீங்க, இன்னமும் நீங்கள் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களுக்கு கடவுள் ஒரு சில பொறுப்புகளை கொடுத்துருக்கிறாரு. என்னென்னா, அநேகருக்கு நீங்கள் ஆண்டவராக இயேசு பற்றி சொல்லுங்கள். வேணும் வாங்க போகிறேன், எதுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்கிறாலாம் நல்லா புடி நான் கொண்டு வந்து நம்ம சேர்க்கறது தான். அதுக்கு தான். ஏன்னா அந்த சகோதர அன்பை நீங்கள் வெளியில் காட்டும் போது நிச்சயமாக அவங்க மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. இன்றைக்கி கூட ஒரு நல்ல தீர்மானம் பண்ணுங்கள். எப்படின்னா, நம்ம ஜெபம் பண்ணுறோம், விசுவாசிக்கிறோம், எல்லாமே இருந்தாலும் கூட இந்த சகோதர அன்பை மற்ற மக்கள்கிட்ட காண்பிப்போம். எத்தனை பேர் நீங்கள் இயேசுவை மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் பெற்றுக்கணும். நம்மளால் ஒரு ஆளுக்கு தொடர்ந்து பணத்தை கொடுத்துட முடியாது, தொடர்ந்து உணவு கொடுத்துட முடியாது. ஆனால் 3 நேரம் கொடுக்கக்கூடிய ஒரு 365 நாளும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்நாள் முழுவதும் குடிக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார், ஆண்டவராக இயேசு இல்லையா? அவரை நீங்கள் அறிவிக்கும் போது அவங்களுடைய உயிருள்ள வரைக்கும் அந்த மக்கள் உங்களை மறக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த நாட்கள் அந்த சகோதர அன்பை, தேவ அன்பை அந்த பாருங்கள், உங்கள் மத்திய நீங்கள் ஒவ்வொருவரும் மற்ற மக்கள் காண்பிச்சு அநேகரை ஆண்டவரை நம்ம கொண்டு வரும்போது தான் அந்த சகோதர அன்பு வெளிப்படுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே சொல்கிறேன். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தான்னு சொன்னேன். ஆண்டவரே, வெட்கப்படுத்தாத தேவ அன்புக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால் எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த சகோதர அன்பை, இந்த சகோதர சிநேகத்தை, இந்த தேவ அன்பை வெளியிலே காட்டும்படியாக, அநேகருக்கு ஆண்டவராய் இயேசுவை அறிவிக்கும்படியாக, அநேகரை ஆண்டவரிடம் கொண்டு வரும்படியாக, சபைக்கு அழைத்து கொண்டு வரும்படியாக இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் அன்பு கூறல, பிறனிடத்தில் அன்பு கூறுவாயன்னு சொன்னீரே. எங்கள்கிட்ட நாங்கள் அன்பு கூறுகிறது போல பிறரிடத்தையும் மற்ற மக்கள்கிட்டையும் நாங்கள் அன்பு கூறும்படி, அநேகருக்கு இந்த ஆண்டவராய் இயேசுவை அறிவிக்கும்படி, அநேகரை சபை கொண்டு வரும்படி ஆவியானவரை உதவி செய்வீராக. உடைய மக்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் சகல நன்மைகளையும் கட்டளையிடும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய், இயேசு ராஜாவுக்கே ஜெய்.